சிம்ம ராசியை பொறுத்தவரை இந்த சனி என்பவர் தான் அஷ்டமஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். சிம்மத்துக்கு சனி என்பவர் 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவர் தான் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்னன்னா, இவர்கள் ராசியாதிபதி சூரியனுக்கு இந்த சனி என்ற கிரகம் வந்து ஜென்ம சத்ரு சார். எங்களுக்கு இந்த சனிங்கிற கிரகம் ஒரு கெட்ட கிரகம் சார். இந்த கெட்டவன் இப்போ கெட்டு போகிறார். கிட்டிடும் யோகம். ஒரு மைனஸ்க்கு முன்னாடி இன்னொரு மைனஸ் போட்டா எப்படி அந்த 2 மைனஸ் பிளஸ்ஸாக மாறிடுறதோ அதேதான் சிம்மராசி. 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் சுத்தானம் சார். ஆயுள்லயே பிரச்சனை வந்துருமா? இந்த நோயினுடைய கர்மாவின் தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கு சார். ட்ரீட்மெண்ட் இல்லாம நாங்க 4 பக்கம் சுத்திட்டு இருக்கிறோம் சார். 8ஆம் இடம்ங்கிறது நாம் அவமானப்படக்கூடிய விஷயம். இந்த அவமானம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம சிம்மராசிக்காரர்களை எந்த அளவுக்கு அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லணும்னா, நிறைய அவமானங்கள், தோல்விகள், விபத்துக்கள், வியாதிகள், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு சார். டாக்குமெண்ட் அடமானம் வச்சு அந்த கடனை அடைக்க முடியாமல் என் டாக்குமெண்ட்டை அவர்கள் எடுத்துக்கொள்ள போகிறார்கள். நாங்கள் ஒரு 50 வருஷமா 100 வருஷமா வாழ்ந்த வீட்டை நாங்கள் இழக்கப் போகிறோம். எங்கள் பூமியை, எங்கள் மண்ணை நாங்கள் இழக்கப் போகிறோம். எங்களது உரிமையை நாங்கள் இழக்கப் போகிறோம். நாங்கள் அந்த விளிம்பில் நிற்கிறோம் சார்.